மணமகள் பெயர் பிருந்தா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக நகைக்கடை வந்துட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு பெங்களூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை வந்துட்டு விட்டு இவங்க பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வுக்கு ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. தன்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு தான் கூட உண்மையாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜாதகத்திலலாம் துளி கூட நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால ஜாதகத்தை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தன்னை பிடிச்சிருந்து தன்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கலப்பு திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்தமாக நகைக்கடை வச்சுருக்கிறதுனால படிப்பு வேலையை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தன்னுடைய கடையை பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வரன் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கக்கூடிய லென்த் வீடியோவில் நம்மளுடைய ஆஃபீஸோடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த ஒரு நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.